வெல்கம் டு ஜெயந்திஸ் எஜுகே. இன்னைக்கு டே 18, கிளாஸ் 18. இன்னைக்கு நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்னங்கிறத படிப்போம். அட்ஜெக்டிவ்ஸ் ஓட ஒர்க் லாங்குவேஜ்ல இங்கிலீஷ் பேசும்போது அட்ஜெக்டிவ்ஸ் என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, இப்போ மக்கள் இருப்பாங்க, ஒரு இடம் இருக்கும், பொருள் இருக்கும், நம்ம வெவ்வேறு உணர்வுகளை கொண்டு இருப்போம் இல்லைங்களா? இதையெல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு விளக்கி சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகள் அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே, இப்போ மக்கள் இருக்காங்க, பீப்புள்னா மக்கள். உழைக்கும் மக்கள் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த உழைக்கும் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். அப்ப எப்படிப்பட்ட மக்கள் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ற வார்த்தை அட்ஜெக்டிவ். ஒரு இடம் இருக்கு, பிளேஸ், சரிங்களா? பெரிய இடம், சின்ன இடம், குப்பையா இருக்கு அப்படின்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இல்லைங்களா? அது அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே, அப்போ பொருளை பத்தியோ, நம்ம நினைக்கிறது, நம்ம உணர்வுகளை பத்தியோ, ஒரு இடத்த பத்தியோ, மக்கள் பத்தியோ, எதைய பத்தினாலும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ற வார்த்தைகள் அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே, அப்ப அது கூடுதலான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு லாங்குவேஜ்ல கொடுக்கும். ஸோ in daily conversations, we use adjectives to describe people, places, things and feelings. அதே மாதிரி these words, adjectives, help us express ourselves. நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு, பெட்டரா வெளிப்படுத்துறதுக்கு உதவி செய்யும். Express ourselves better and make our sentences more meaningful. Adjectives for describing people. மனிதர்களை பத்தி விவரிச்சு கூறுறதுக்கு யூஸ் பண்ணப்படுற அட்ஜெக்டிவ்ஸ எக்ஸாம்பிள்ஸ இப்ப நம்ம பார்ப்போம். அப்ப நபர்களை பற்றி கூற என்னென்ன அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம யூஸ் பண்றோம்? when talking about someone, யாராவது பத்தி பேசும்போது we often use adjectives to describe their. அப்ப நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் உபயோகப்படுத்துவோம் ஒரு மனிதரை பத்தி நம்ம விவரிச்சு கூறும் பொழுது. அப்ப அந்த மனிதரை பத்தி நம்ம என்னென்ன சொல்லுவோம்? அப்பியரன்ஸ், அவர் பார்க்கறக்கு எப்படி இருக்காருன்னு சொல்லுவோம். அவங்க ஆளுமை எப்படி இருக்கு, பர்சனாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். பிஹேவியர், அவங்க நடவடிக்கை, நடத்தை எப்படி இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இல்லைங்களா? இது எல்லாம் தான் டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ். அப்ப என்னத்தை விவரிச்சு கூறும் அப்படின்னா, ஷீ இஸ் பியூட்டிஃபுல், அவ எப்படி இருக்கா, அவ அழகா இருக்கா. ஹீ இஸ் அ ஸ்மார்ட் பாய், அப்போ அவன் சாமர்த்தியமா இருக்கான் அப்படின்னா சாமர்த்தியமான பையன் அப்படின்னா he is a smart boy. they are very kind அப்படின்னா அவங்க ரொம்ப அன்பானவர்கள், கருணை மிகுந்தவர்கள் அப்படின்னா they are very kind. அப்போ அழகா இருக்காங்க, ஸ்மார்ட்டா இருக்கான், அன்புள்ளவங்களா இருக்காங்க அப்படின்னு ஒரு குவாலிட்டிய விவரிச்சு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகள் அட்ஜெக்டிவ்ஸ். அப்ப இன்னைக்கு நம்ம நிறைய அட்ஜெக்டிவ் வார்த்தைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். காமனான பொதுவுல நம்ம தினசரி வாழ்க்கையில யூஸ் பண்ணக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னா, லுக்ஸ், தோற்றங்களுக்கு, ஒருத்தங்களை பார்த்தா எப்படி இருக்காங்கன்னு விவரிச்சு சொல்ல டால் அப்படின்னா உயரமா இருக்காங்க. ஷார்ட், குள்ளமா இருக்காங்க, குட்டையா இருக்காங்க. ஃபேட், குண்டா இருக்காங்க. தின்னு, ஒல்லியா இருக்காங்க. ஹேண்ட்ஸம் அப்படின்னா பார்க்கறக்கு நல்ல அழகான தோற்றம் உள்ள அப்படின்னா ஹேண்ட்ஸம். பிரிட்டி அழகா இருக்கு அப்படின்னு சொன்னா பிரிட்டி. ஓகே, இதெல்லாம் லுக்ஸ். லுக்ஸ்னா பார்க்கறக்கு, தோற்றத்துக்கு எப்படி இருக்காங்க அப்படிங்கறக்கு உபயோகப்படுத்தப்படுற வார்த்தைகள். பர்சனாலிட்டி அப்படின்னா இப்ப பொதுவுல நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த பையன் ரொம்ப பர்சனாலிட்டியா இருக்கான், நல்ல பர்சனாலிட்டி அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. பர்சனாலிட்டினா நம்மளோட குணாதிசயம். ஓகே, நம்மளோட குணம், உள்ள இருக்கிற குணம் தான் பர்சனாலிட்டி. வெளியில தெரியற தோற்றம் லுக்ஸ். அப்ப குட் லுக்கிங்கா இருக்காங்க அப்படின்னா பார்க்கறக்கு அழகா இருக்காங்க, வசீகரமா இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். பர்சனாலிட்டி அப்படின்னா குணங்கள் பத்தி தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப குணாதிசயங்கள் என்னென்ன? கைண்ட், மிகவும் அன்பானவர்கள், கருணை உள்ளவர்கள். ரூடு, ரஃப்பா இருப்பாங்க இல்லைங்களா, முரட்டுத்தனமா இருக்கிறது ரூடு. ஃபன்னி அப்படின்னா எப்பயுமே ஜோக் அடிச்சுட்டு காமெடியா தமாஷா இருக்கிறவங்க, தமாஷா பேசுறவங்க ஃபன்னி பீப்புள்.
இன்டெலிஜென்ட் ரொம்ப புத்திசாலியா இருக்கிறது, லேசி சோம்பேறித்தனமா இருக்கிறது, ஹார்ட் ஒர்க்கிங் கடினமா உழைக்கிறவங்களுக்கு ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்ப இந்த ஹேண்ட்ஸம் பாத்தீங்கன்னா ஆண்கள் ஆம்பளைகளுக்கு மட்டும்தான் ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லணும். வளர்ந்த பசங்க ரொம்ப சின்ன குழந்தை இல்ல, அட்லசன்ஸ் அந்த தாண்டின பசங்களை ஹேண்ட்ஸம்னு சொல்லணும். அதே மாதிரி லேடிஸுக்கு மட்டும்தான் பியூட்டிஃபுல் பிரிட்டி அப்படிங்கறதெல்லாம் சொல்லணும். ஓகேங்களா? இப்ப ஹேண்ட்ஸமான பொண்ணு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்களுக்கு மட்டும்தான் ஹேண்ட்ஸம், பெண்களுக்கு மென்மையானவங்களுக்கு மட்டும்தான் பியூட்டிஃபுல்னு சொல்லணும். ரொம்ப ரேரா ரொம்ப அரிதா ஒரு ஆண் ரொம்ப அழகா சிரிக்கிறான் அப்படின்னா பியூட்டிஃபுல் ஸ்மைல் அப்படின்னு மட்டும் சொல்லலாம். அழகா புன்னகைக்கிறான் அப்படிங்கிறதுக்கு மட்டும் சொல்லலாம். அதே பெண்ணுக்கு ரொம்ப ஆளுமையோட இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல பெண்களுக்கு ஹேண்ட்ஸம்னு யூஸ் பண்ணலாம். மற்றபடிக்கு காமனா 99% ஆண்களுக்கு மட்டும்தான் ஹேண்ட்ஸம், பெண்கள் பியூட்டிஃபுல் பிரிட்டி. ஓகே, இப்ப பொருட்களை விளக்கி கூறுறதுக்கான வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, பொருட்களுக்கு நம்ம எப்படி விளக்குவோம்? அது என்ன கலர்னு சொல்லுவோம், அது என்ன சைஸ்ல இருக்குன்னு சொல்லுவோம், எந்த வடிவத்தில் இருக்குன்னு சொல்லுவோம், எந்த நிலையில் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? So when describing objects, adjectives help give more details about their color, size, shape or condition. அப்போ I bought a red dress. நான் ஒரு சிவப்பு வண்ணம் உள்ள ட்ரெஸ்ஸ வாங்கினேன் அப்படின்னு ட்ரெஸ் பொருள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது, என்ன கலர்னு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அதனால இது அட்ஜெக்டிவ் ரெட். ஓகே, திஸ் மொபைல் இஸ் எக்ஸ்பென்சிவ். இந்த மொபைல் கைபேசி விலை உயர்ந்தது அப்படின்னா எப்படி இருக்கு? விலை உயர்ந்ததா இருக்கு அப்படின்னா எக்ஸ்பென்சிவ். The food is delicious அப்படின்னா மிகவும் ருசியா இருக்கு அப்படின்னா டெலிஷியஸ். அப்ப அந்த உணவு எப்படி இருக்கு? டெலிஷியஸா இருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றதுனால இது அட்ஜெக்டிவ். அப்ப பொருட்களுக்கு நம்ம இந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவோம். கலரை பத்தி சொல்லுவோம், எப்படி இருக்கு, என்ன விலை அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்போ பொருட்களுக்கு நம்ம உபயோகப்படுத்துற அட்ஜெக்டிவ்ஸ் என்னென்னவா இருக்கும்? கலர்கள் என்னென்ன கலரு? சிவப்பு, ப்ளூ நீலம், கருப்பு, வெள்ளை அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சைஸ் அது என்ன சைஸில் இருக்கு? பிக் பெருசா இருக்கு, ஸ்மால் சின்னதா இருக்கு, ஹியூஜ் மிக பெருசா இருக்கு, டைனி ரொம்ப குட்டியூண்டா இருக்கு அப்படின்னா டைனி. குவாலிட்டி தரம் எப்படி இருக்கு? நியூ புதுசா இருக்கு, ஓல்டு பழசா இருக்கு, எக்ஸ்பென்சிவ் காஸ்ட்லியா இருக்கு விலை உயர்வா இருக்கு, சீப் ரொம்ப விலை கம்மியா இருக்கு, பியூட்டிஃபுல் அழகா இருக்கு அப்படின்னு பொருட்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற வார்த்தைகள் அட்ஜெக்டிவ்ஸா இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம உபயோகப்படுத்துவோம். அடுத்ததா உணர்வுகளை நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான அட்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஐ எம் ஹாப்பி டுடே. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஓகேங்களா? அப்ப ஹாப்பி அப்படின்னா என்னோட உணர்ச்சியை நான் எக்ஸ்பிரஸ் பண்றேன் அப்படின்னா ஐ எம் ஹாப்பி டுடே. ஷீ லுக்ஸ் டயர்டு. அவ ரொம்ப களைப்பா இருக்கா, தெரியறா, பாக்குறதுக்கு களைப்பா தெரியறா அப்படின்னா ஷீ லுக்ஸ் டயர்ட். They were excited about the trip அப்படின்னா ஒரு சுற்றுப்பயணம் போறத பத்தி அவங்க பேசும்போதோ நினைக்கும் போதோ சொல்லும் போதோ ரொம்ப உற்சாகம் அடைந்தாங்க அப்படின்னா எக்ஸைட்டட். ஓகே, எக்ஸைட் ஆகிறது அப்படின்னா திடீர்னு நம்மளுக்கு ஒரு லாட்டரி அடிச்சது, திடீர்னு யாராவது நம்மளுக்கு ஏதாவது பெரிய கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும் இல்லைங்களா? அந்த சந்தோஷத்துக்கு பேரு எக்ஸைட்டட். எக்ஸைட் ஆகிறது. டயர்ட்னா களைப்பு, ஹாப்பி நேச்சுரலி ஜாய். உணர்வுகளை சொல்லக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தா ஹாப்பி, சேட், ஆங்கிரி. இப்ப இங்க இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் நியர்லி த சேம் மீனிங், கிட்ட ஒரே மாதிரியான அர்த்தம் தரக்கூடிய வார்த்தைகள் தான். நிலைகள் கொஞ்சம் மாறுபடும். ஓகேங்களா? ஷேடு கொஞ்சம் மாறுபடும். ஹாப்பின்னா சந்தோஷம், சியர்ஃபுல் அப்படின்னாலும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறது,
எக்ஸைட்டட், திடுதுப்புன்னு ஒரு சந்தோஷம் அடையும் இல்லைங்களா, அது வந்து எக்ஸைட் ஆகுறது. ஜாய்ஃபுல், இதுவும் சந்தோஷமான பரவச நிலை. ஓகேங்களா. சேட் அப்படின்னா சோகம், அன்ஹாப்பினாலும் சோகம் தான். அப்செட் அப்படின்னா ஒரு மன வருத்தத்தில் இருக்கிறது. டிப்ரெஸ்ட் அப்படின்னா நல்ல ஆழமான காயம்பட்டு, மனக்காயம்பட்டு மன வருத்தத்தோடு இருக்கோம்னா டிப்ரெஸ்ட். அப்ப சேட், அன்ஹாப்பி, அப்செட், டிப்ரெஸ்ட் எல்லாம் நியர்லி த சேம் மீனிங். ஆங்கிரி அப்படின்னா கோவப்படுறது, அனாய்டு அப்படின்னாலும் கோவப்படுறது தான். ஃபியூரியஸ்னா சட்டு சட்டுன்னு பதில் சொல்லி கோவமா ஒரு பதில் சொல்றது, கோவமா ஒரு ரியாக்ட் பண்றது, எதிர்வினையாற்றுறது, அது வந்து ஃபியூரியஸ். ஃப்ரஸ்ட்ரேட்டட் அப்படின்னா எரிச்சல் அடையிறது. ஓகே, ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஸோ காமன் adjectives for feelings are happy, cheerful, excited, joyful, sad, unhappy, upset, depressed, angry, annoyed, furious, frustrated. அடுத்ததான் வேகமா கலர்ஸ், சில கலர்ஸ் பார்ப்போம். ரெட், கிரீன், பிளாக், கிரே, பர்பிள், பிரவுன், ப்ளூ, எல்லோ, ஒயிட், ஆரஞ்சு, பிங்க், கோல்டன். சைஸ், அளவுகள். பிக், டால், லாங், நேரோ, டைனி, தின், ஸ்மால், ஷார்ட், வைட், ஹியூஜ், திக். குவான்டிட்டி, அளவுகளை எப்படி சொல்லலாம்? மோர், லிட்டில், few, half, plenty, less, many, all, some, enough. ஓகே, I have enough money அப்படின்னா எனக்கு போதுமான பணம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்ப போதுமான. இந்த வார்த்தைகள் எல்லாம் இப்படிதான் யூஸ் பண்ணும். I have many friends அப்படின்னா எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா I have many friends. இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நம்ம லேட்டர் கிளாஸஸ் பார்ப்போம். குவாலிட்டி, தன்மை, தன்மைகளை விவரிக்கிற அட்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன? குட், சாஃப்ட், ஸ்ட்ராங், பியூட்டிஃபுல், ஃபாஸ்ட், பேட், ஹார்ட், வீக், அக்லி, ஸ்லோ. ஓகே, இப்போ வீக் வச்சுக்கீங்களேன். ஐ ஆம் வீக் அப்படின்னா நான் பலவீனமா இருக்கேன். ஐ எம் ஸ்ட்ராங், அப்போ நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், வலுவா இருக்கேன். கண்டினியூட்டி, ஹெவி, எக்ஸ்பென்சிவ், ஸ்மூத், ஷார்ப், லைட், சீப், ரஃப், டல். இமோஷன்ஸ், உணர்ச்சிகள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? ஐ எம் ஹாப்பி, ஐ எம் ஆங்கிரி, ஐ எம் எக்ஸைட்டட், ஐ எம் கன்ஃபியூஸ்ட், ஷை, ஐ எம் நர்வஸ், சேட், ஃபியர்ஃபுல், போர்டு, brave, proud. Hot, warm, wet, fresh, painful, uncomfortable, cold, cool, dry, tired, comfortable. இப்போ ஒரு உணவு சாப்பிட்றோம், அதனுடைய ருசி எப்படி இருந்தது அப்படின்னு விளக்குவோம் இல்லைங்களா? அது எப்படி? ஸ்வீட், அந்த ஃபுட்டு ஸ்வீட்டா இருந்தது. பிட்டர், கசப்பா இருந்தது. ஸ்பைசி, நல்ல மசாலோட காராசாரமா இருந்தது. ஃப்ரெஷ், சவர், சால்ட்டி, பிளாண்ட், எந்த ருசியுமே தெரியாம சப்புன்னு இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பிளாண்ட். ராட்டன் அப்படின்னா கெட்டு போய் இருந்தது. வடிவங்கள் என்னென்ன? ரவுண்ட், ஓவல், ரெக்டாங்குலர், கர்வ்டு, ஸ்கொயர், ட்ரையாங்குலர், ஃபிளாட், ஷார்ப் எட்ஜ்ட். இப்ப குணாதிசயங்கள், பர்சனாலிட்டி அட்ஜெக்டிவ்ஸ். பாசிட்டிவ் ட்ரெய்ட்ஸ் அப்படின்னா பாசிட்டிவ், நல்ல குணங்கள் என்னென்ன? கைண்ட், ஃப்ரெண்ட்லி, பிரேவ், பேஷண்ட், ரொம்ப பொறுமையா கையாளுறவங்க. வைஸ், புத்திசாலி, அறிவார்த்தமா இருக்கவங்க. ஹம்பிள், ரொம்ப அடக்க ஒடுக்கமா இருக்கிறவங்க. எனர்ஜெட்டிக், உற்சாகமா ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கவங்க. பொலைட், பணிவா. ஆனஸ்ட், லாயல், ஸ்மார்ட், ஜென்டில், சப்போர்ட்டிவ், cheerful. Responsible, confident, optimistic, hardworking, generous, ambitious. நெகட்டிவ் ட்ரெய்ட்ஸ், அப்போ மோசமான பண்புகள் என்னென்ன? ரூட், அரகண்ட், ரொம்ப தலகணம் பிடிச்சவன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அவங்க வந்து அரகண்டான பர்சன்ஸ். ஸ்டபர்ன் அப்படின்னா ரொம்ப பிடிவாத குணம் உள்ள,
டிஸ்ஆனஸ்ட் அப்படின்னா நேர்மையற்றவர்கள், இம்பேஷண்ட், பெசிமிஸ்டிக் எப்பயுமே வந்து நெகட்டிவா திங்க் பண்ணிட்டே இருக்கிறவங்க, ஏதாவது கெட்டதாவே நடக்கும் அப்படின்னு நினைச்சு நம்புறவங்க வந்து பெசிமிஸ்டிக் பீப்புள். செல்ஃபிஷ் சுயநலமுள்ள, லேசி சோம்பேறி, கிரீடி ரொம்ப ரொம்ப பேராசைப்படுறவங்க, ஜெலஸ் பொறாமப்படுறவங்க. அப்ப சில இன்னும் மோசமான குணநலன்களை நம்ம எப்படி சொல்லுவோம்? இர்ரெஸ்பான்சிபிள், பொறுப்பே இல்லப்பா அவனுக்கு அப்படின்னா ஹீஸ் அன் irresponsible guy, irresponsible person அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்ட்லி பைந்தாம்பேடி. மூடி அப்படின்னா அவங்க எப்ப எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னே தெரியாது. சிலவங்க திடீர்னு கோவப்படுவாங்க, திடீர்னு சந்தோஷமா இருப்பாங்க, திடீர்னு நல்ல விதமா பேசுவாங்க இல்லைங்களா? அந்த பீப்புள்லாம் மூடி பீப்புள். கேர்லெஸ் கவனம் இல்லாம இருக்கிறவங்க. மேனிப்புலேட்டிவ் அப்படின்னா தனக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறது, மற்றவங்கள அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறவங்க. தோஸ் பீப்புள் ஆர் கால்ட் அஸ் மேனிப்புலேட்டிவ் பீப்புள். அக்ரெசிவ் அப்படின்னா ரொம்ப 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 அதிகாரமுள்ள, ஆதிக்கமுள்ள, ஆத்திரத்தோட நடக்கிறவங்க அக்ரெசிவ் பீப்புள். ஹிப்போக்ரிட்டிக்கல் அப்படின்னா மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசுறது. என்வியஸ் அப்படின்னா பொறாமப்படுறவங்க. நியூட்ரல் ட்ரேஸ், நியூட்ரல்னா இதுக்கும் சேராம அதுக்கும் சேராம நடுநிலையா இருக்கிறது. அப்போ குவயட் அமைதியா இருக்கிறது. ஷை கூச்ச சுபாவம் உள்ள. ரிசர்வ்டு எதுவும் வெளிப்படுத்தாம இருக்கிறவங்க. காம் அமைதியா. தாட்ஃபுல் எப்பயுமே யோசனையோடவே இருக்கிறது. இண்டிபெண்ட் சுதந்திரமா இருக்கிறது. சென்சிட்டிவ் அப்படின்னா டக்குன்னு உடனே ஒண்ணு வந்து சிலவங்க காயப்பட்டுருவாங்க. அந்த பீப்புள்லாம் வந்து சென்சிட்டிவ் பீப்புள். சீரியஸ் அப்படின்னா எப்பயுமே ரொம்ப தீவிரமா யோசிக்கிறவங்க. டாக்கட்டிவ் பேசிட்டே இருக்கவங்க. அவுட் கோயிங் அப்படின்னா வெளிப்படைத்தன்மை உள்ள. கியூரியஸ் அப்படின்னா எப்பயுமே ரொம்ப துருன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ஆழ்ந்து ஆர்வமா பாக்குற பீப்புள் வந்து கியூரியஸ் பீப்புள். ஸ்ட்ரிக்ட் அப்படின்னா ரொம்ப கடுமையா இருக்கிறவங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து ஒரு லீடரா இருக்கணும் அப்படின்னா அந்த லீடருக்கு என்னென்ன குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னா இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும். சோஷியல் ஸ்கில்ஸ், ஒரு சமுதாயத்துல நம்ம மற்றவங்க கூட பழகறக்கு, சமுதாயத்துல வெற்றி பெறுவதற்கு இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கணும். அப்ப அது என்னென்ன குவாலிட்டிஸ் அப்படின்னா கேரிஸ்மேட்டிக் ரொம்ப கவர்ச்சியா இருக்கிறது, மற்றவங்கள ஈர்த்து இழுக்கிறது கேரிஸ்மேட்டிக். டிசிசிவ் அப்படின்னா டக்குன்னு கரெக்டான முடிவு எடுக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும், ரொம்ப யோசிக்க கூடாது, தடுமாறக்கூடாது. மோட்டிவேட்டிங் அப்படின்னா மற்றவங்கள ரொம்ப உற்சாகப்படுத்தி ஊக்கமளிக்கிறது. பர்சுவேசிவ் அப்படின்னா சமாதானப்படுத்துறது, ஒத்துக்க வைக்கிறது, தட் இஸ் கால்ட் அஸ் பர்சுவேசிவ். டிப்ளமேட்டிக் அப்படின்னா எதைனாலும் சமாளிக்கிறது பேரு டிப்ளமேட்டிக்கா இருக்கிறது. கோஆபரேட்டிவ் அப்படின்னா கோஆபரேட் பண்ணி ரெண்டு பேர் கூட பல பேர் கூட சேர்ந்து பணிபுரியறதுக்கு பேரு கோஆபரேட்டிவ். அடாப்டபிள் அப்படின்னா ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி, ஒரு மனிதருக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்தி அமைச்சு பணிபுரியற குவாலிட்டிக்கு பேரு அடாப்டபிள். ஒர்க் எத்திக் அண்ட் இன்டெலிஜென்ஸ். அப்போ தொழில் செய்யற இடத்தில், ஒரு கார்பரேட் செக்டர்ல, ஒரு ஆபீஸ்ல நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ற வார்த்தைகள் என்னென்ன? இன்னோவேட்டிவ் புது புது யோசனைகள் இருக்கிற. பிராக்டிக்கல் நடைமுறையான புத்திசாலித்தனம் உள்ள. அனாலிட்டிக்கல் அப்படின்னா ஆழ்ந்து பிரிச்சு ஒன்ன புரிஞ்சுக்கிற, புரிய வைக்கிற குணம். டீடைல் ஓரியன்டட் அப்படின்னா முக்கியமான என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு கூர்ந்து கவனிச்சு அதை நோக்கி வேலை செய்யறது. டிலிஜென்ட் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப விழிப்புணர்வோட கடுமையா உழைக்கிறதுக்கு பேரு டிலிஜென்ட். ரிசோர்ஸ்ஃபுல் அப்படின்னா நிறைய தகவல்களோட எந்த சூழ்நிலையிலையும் அந்த தகவல்களை வச்சு ஜெயிக்கிறதுக்கான ஒரு குவாலிட்டி வந்து ரிசோர்ஸ்ஃபுல். இப்ப சென்டென்சஸ்கள்ல, வாக்கியங்கள்ல அட்ஜெக்டிவ்ஸ் எங்க யூஸ் பண்றோம், எப்படி யூஸ் பண்றோங்கிறத ஒரு 10 எக்ஸாம்பிள்ஸ்ல மட்டும் பார்ப்போம். The sky is blue
வானம் எப்படி இருக்கு? எந்த கலர்ல இருக்கு? ப்ளூ கலர்ல இருக்கு. She has a small bag. அவகிட்ட எப்படிப்பட்ட பேக் இருக்கு? சின்ன பேக் இருக்கு. The dog is happy. அந்த நாய் எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. This is a hot day. அப்படின்னா சூடா இருக்கு. இந்த நாள் எப்படி இருக்கு? சூடா இருக்கு. He is a kind man. அன்பானவன், கருணையானவன். The cake is sweet. இனிப்பா இருக்கு, தித்திப்பா இருக்கு. I have a new book. புது புக். The water is cold. சில்லுன்னு இருக்கு. தண்ணி எப்படி இருக்கு? சில்லுன்னு இருக்கு. This room is clean. இந்த ரூம் எப்படி இருக்கு? இந்த அறை சுத்தமாக இருக்கிறது. The baby is cute. அழகா இருக்கு. இவ்வளவுதாங்க adjectives. விவரிச்சு சொல்ற எல்லா வார்த்தைகளும் adjectives தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜெயந்திஸ் எஜுகே. இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ரிலேட்டிவ்ஸுகளுக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் லாட். பெஸ்ட் விஷஸ்.